பாதிக்கப்பட்ட பெண் கன்ஃபெஷன் கொடுக்குறா. கன்ஃபெஷனில் வந்து என்னை வந்து இப்படி பண்ணும்போது யாரோ ஒரு சார்கிட்ட பேச, அந்த சார்கிட்டே நீ போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டி கொடுக்குற வேலை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னும்போது அது வந்து ஒரு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது இல்லைங்களா. குற்றவாளி ஏவன் அக்யூஸ்ட் திருவங்கடத்தை என்கவுண்டர் போடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டு வரீங்க, சிபிஐக்கு மாற்றணும். ஒரு காலம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிச்சுன்னா அவன் முக்கிய குற்றவாளி இருந்தான்னா அவன் சில பேரை வந்து கை காட்டிட்டானா அவங்கெல்லாம் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டுருவாங்க அப்படின்றதுக்காக அவசரமாக அவனை தூக்கிட்டு போய் என்கவுண்டர் போட்டது தானே காவல்துறை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க, அதுக்குள்ளே வந்து இவனை போட்டு தட்டாலும் போட்டு தள்ளிடும், திருவங்கடத்தை போட்டு தள்ளுற மாதிரி. நாம் தமிழர் கட்சி வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, அது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லி பேசுனது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அது வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. விவரத்தையும் எனக்கும் சீமானுக்கும் எல்லா பிரச்சனைன்றது விழாவையே பேசுகிறீங்க. அவர் தூது அனுப்புனாருன்றீங்க, அவர் மீடியாவில் பேசும்போது தான் புலி, பின்னாடி வந்து எலி அப்படின்றாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அதிகாரி, நீங்கள் இந்த அளவுக்கு மோட்டிவேட்டாக ஒருத்தனை அட்டாக் பண்ணும்போது ஒரு அரசியல் தலைவர் உங்களை அட்டாக் பண்ணுறது என்ன தவறு இருக்குது? இன்றைக்கி வந்து சீமானை எதிர்க்க முடியாமல் சாதாரணமான ஒரு வருண் ஐபிஎஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஏன்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இந்திய தேசிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய அந்த பாலியல் வழக்கு தொடர்ந்து பரபரப்பாக பேசப்படுது. அரசியல் ரீதியாக பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் திமுகவை சார்ந்தவர் தான் அப்படின்றத எதிர்கட்சிகள்லாம் கிளைம் பண்றாங்க. திமுக அது ஒரு மறுக்குது. இந்த ரெண்டு விதமான பார்வையும் முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ திமுகன்னு குற்றச்சாட்டு சும்மா வராது இல்லையா, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ ஏன் சொன்னீங்கன்னா, அவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அமைச்சர்கள் கூடலாம் இன்னும் ஃபோட்டோக்கள் இருக்குது. சரி, ஃபோட்டோக்கள் வந்து ஒரு தலைவர் எந்த யார் வேணாலும் போய் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது இன்றைய சூழலில். அது இருக்குது, உண்மைதான். செல்ஃபி யார் வேணாலும். பட் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் மா சுப்பிரமணியன் கூட எடுத்துக்கலாம், அப்படி அமைச்சராக இருக்கார், அவர் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார், ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையிலையும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களே உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்ப குதிரை கும்பாக இருக்குது இன்றைய சூழல். அப்படி இருக்கும்போது இந்த நபர் வந்து எடுக்கிறாருன்னு சொன்னால், அப்போ இந்த நபரை அழைத்து வந்து உதயநிதி கிட்ட விட்ட நபர்கள் வந்து மிக முக்கியமான நபர்களாக இருக்கணும் இல்லையா. அது நிச்சயம் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் தான் இருக்கணும். ஏன்னா ஒரு டிசி தலைமை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் புடைசூழ அவருடைய பாதுகாப்பு வலயத்தில் இருக்காங்க. அதை மீறி தான் அவரை போய் சந்திக்க முடியும். ஞானசேகரன் திமுக தான்ன்றதை நீங்க பாக்குறீங்களா, இல்ல வந்து சும்மா அப்படி போட்டோ எடுத்ததுனாலே இந்த மாதிரி கதை கட்டுறாங்க நீங்க பாக்குறீங்களா? இல்லை, நம்ம திமுக இல்லைன்னு அடித்து சொல்ல முடியாது. இப்போ திமுக இப்போ ஜாபர் சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பல வழக்குகள் சம்மந்தப்பட்ட நபர் தான். உதயநிதி ஸ்டாலின் கிட்ட, அப்புறம் முதல்வர்கிட்ட, டிஜிபி கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நின்று புகைப்படம் எடுத்த இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்தது. அப்போ அவங்க கட்சியில் இருந்தால் உடனே நாங்கள் நீக்கிட்டாங்க. அதேமாரி இவன் வந்து ஒரு கட்சியில் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கான். பட் ஆனால் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு நெருக்கமான நபராக இருந்தது தான் இவன் போய் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இதுதான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, மாசுன்னு சொல்ல முடியாது, யாராவது அது நம்ம வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு தெரிஞ்சுன்னா அவர் தான் சொல்லி விடலாம். பட் முக்கியமான அமைச்சர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச நெருங்கிய ஒரு நண்பர்களோ தான் வந்து போய் இந்த பையனை போய் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விட்டுருப்பாங்க. தவிர இல்லைன்னா வாய்ப்பே இல்லை 100%. இந்த விவகாரத்தில் வந்து குறிப்பாக ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுது, யார் அந்த சார் அப்படின்றப்போ இந்த சாரே இல்லை, அது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு. உங்களுக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது இறக்கும் தருவாயிலும் பாதிக்கப்பட்ட தரப்புலையும் வந்து வரக்கூடிய கன்ஃபெஷன் வந்து 100% ஏற்றுக்கும். இப்போ 307 முன்னாடி, இப்போ பிஎன்எஸ்க்கு என்ன செக்ஷன் போட்டிருக்கான்னு தெரியல, 307 முன்னாடி ஐபிசியில் இருந்தது. அது என்னன்னு சொன்னால் கொலை முயற்சி. அப்போ என்னை வந்து வெட்ட வந்தது இவன் தான் அப்படின்னு சொன்னால் கொலை கேஸு கூட எத்தனையோ விடுதலை ஆகி போயிருக்கு. ஆனால் அந்த கொலை முயற்சி வழக்கு வந்து இதுவரையிலும் விடுதலை ஆனதே இல்லை. ஏன் சொன்னால் அவன் வெட்டுப்பட்டவன் வந்து அவன் சொல்லிடுறான், இவன் தான் என்னை வெட்டினான்னு சொல்லி சொல்கிறான் இல்லை. அதனால்
அதனால் நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தண்டனை கொடுத்துருவாங்க 7 ஆண்டு இல்லை 10 ஆண்டு அப்படின்னு கடுங்காவல் தண்டனை கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் கன்ஃபெஷன் கொடுக்குறா. கன்ஃபெஷனில் வந்து என்னை வந்து இப்படி பண்ணும்போது யாரோ ஒரு சார்கிட்ட பேசுகிற, அந்த சார்கிட்டே நீ போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டி கொடுக்குற வேலை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னும் போது அது வந்து ஒரு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது இல்லைங்களா? எதிர்கட்சிகள் சில பல விஷயங்களுக்கு அப்படி பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்துக்கு அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் தான் இங்கே பேசுகிறாங்க. புரியுதுங்களா? அந்த பெண்ணுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இப்போ அந்த பெண் இருக்குன்னு சொன்னால் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். பட் அவங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யார் மூலியமாக வந்து அரசியல் கட்சிகள் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா? சொல்லுவதான் இப்போ இந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்டது. இதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, பொள்ளாச்சி சம்பவத்தை ஏன் மறந்துட்டாங்களா? நானும் சொல்கிறேன், பொள்ளாச்சி சம்பவத்தை யார் ஆதிச்சா? நீங்கள் ஆதிச்சிங்களா? நான் ஆதிச்சேன். அப்போ அதிமுக ஆட்சியாக இருந்தால் அது தவறுன்னு சொல்லி பொதுவெளியில் பேசுகிற நபர்கள் தான். இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டி இவங்க இதை தப்பிக்க பார்க்குறாங்களா? இல்லை பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி நடந்தது, எங்கள் ஆட்சியில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவிக்கு நடந்தது, அதனால் கடந்து போங்க, எல்லா ஆட்சியிலும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்களா? எனக்கு புரியல. நேற்று சேகர் பாபு அந்த மாதிரி சொல்கிறாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்படி சொல்கிறாரு. அப்போ இது எந்த விதமான மனநிலை? இது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கொடூர மனநிலை. சரி, இப்போ எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க. ஏன் பயப்படுது திமுக? ஞானசேகரன் ஒன்றும் எம்எல்ஏ எம்பி கிடையாது, அமைச்சர் கிடையாது, ஒரு கவுன்சிலரோடு கிடையாது ஞானசேகரன். அந்த ஞானசேகரனை விட்டு திமுக காப்பாற்ற முயற்சி பண்ணுறதுன்னு சொல்கிறதுலாம் ஒரு அரசு மீது படி போடுறது தானே? இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரியுங்க. உங்களுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு முக்கியமான குற்றவாளி ஏவன் அக்யூஸ்ட் திருவங்கடத்தை என்கவுண்டர் போடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டு வரீங்க, சிபிஐக்கு மாற்றணும், சிபிஐக்கு மாற்றணும். ஒரு காலம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிச்சுன்னா அவன் முக்கிய குற்றவாளி இருந்தான்னா அவன் சில பேரை வந்து கை காட்டிட்டானா அவங்கெல்லாம் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டுருவாங்க. அப்படின்றதுக்காக அவசரமாக அவனை தூக்கிட்டு போய் என்கவுண்டர் போட்டது தானே காவல்துறை. அப்போ அதேமாரி வந்து இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஏங்க சாதாரணமான நீங்கள் ஒரு செல்ஃபோன் திருடனை பிடிச்சா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. செல்ஃபோன் திருடனை பிடிச்சா கூட அவனை கூட்டின்னு போய் அவனை அடிக்கிறதுன்னா, அவன் ஃபோனை வாங்குறதுன்னா, அவனுடைய ஃபோனில் எத்தனை நண்பர்கள்கிட்ட பேசியிருக்கான், அந்த நண்பர்களை பிடிக்கிறதுன்னா, அந்த நண்பர்கள்கிட்ட வந்து இவன் எப்படி இவனை பற்றி விசாரிக்கிறதுனா, அவன் வீட்டுக்கு போகிறதுனா, வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறது எல்லாம் சர்ச் பண்ணுறதுன்னா எல்லாமே கிரைம். சாதாரணமான ஒரு கிரைமே இது நடத்துதா இல்லையா? விசாரணை வளையத்துக்குள்ளே எல்லாமே கொண்டு அவங்க அப்பா அம்மா பேரன் பிள்ளை சாகிற நேரம் இருந்தாலும் கிழமையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்களா இல்லையா ஒரு செல்ஃபோன் திருடுக்கு? அப்படிங்கும்போது இந்த ஞானதேசிகரன்ற பையனை கைது பண்ணிவிட்டு நாங்கள் எதுவும் விசாரித்தோம், அவன் தான் செஞ்சால் ஒத்துக்கிட்டான், அதனால் நாங்கள் அவனை கைது பண்ணிட்டோம், பாருங்கள் திமுக திராவிட மாடல் அரசு சூப்பர் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ரெண்டாவது, பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞர் இருக்கீங்க. ஒருத்தனை வந்து காலை உடைச்சாங்கன்னா கையை உடைக்க மாட்டாங்க, கையை உடைச்சாங்கன்னா காலை உடைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது காலையும் உடைச்சி கையும் உடைச்சாங்கன்னா எல்லா நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போகும். இப்போ காலை உடைக்கும் போது நரம்புகள் பாதிக்கப்படும். அப்போது அதே நேரத்தில் கைகளையும் உடைச்சாங்கன்னு சொன்னால் நரம்புகள் பாதிக்கப்படும். அதனால் ஒன்று கையை உடைப்பாங்க, இல்லை காலை உடைப்பாங்க. ஆனால் இவனை ரெண்டுத்திலையுமே கையிலையும் கட்டு போட்டிருக்கு, காலையும் கட்டு போட்டிருக்கு. அப்போ இது உண்மையில கையும் உடைக்கல காலும் உடைக்கலன்றது தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். நான் அப்படிதான் என்னுடைய பார்வை. நீங்களும் நானும் போய் கட்டு தர்றது பார்த்தோமா? சொல்கிறேன், நான் பார்க்கலையே உண்மையில உடஞ்சிருக்கா இல்லையான்னு. இதேமாரி எத்தனை வழக்குகளில் வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு நேரத்தில் வந்து நம்ம இவர் யார் நம்ம ஆற்காடு சுரேஷுக்கு வந்து கையை பிடிச்சி உடைக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ ஒரு காசு ஒரு அமௌண்ட்டு பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட உங்கள் மாதிரி வழக்கறிஞர் மூலியமாக தான் பேசி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அமௌண்ட்டை வாங்கிட்டு கையை உடைக்கப்பட்டதாக கட்டு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இப்போ இவனை காலையும் உடைச்சிருக்காங்க கையும் உடைச்சிருக்காங்க சந்தேகம் அதிகரிக்குது. ஒன்று கையை உடைப்பாங்க, இல்லை காலை உடைப்பாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டும் உடைச்சாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போவான்றது தான் டாக்டரே சொல்லுவான், எல்லாருக்குமே தெரியும் அது விஷயம். அப்படிங்கும்போது ரெண்டும் உடைச்சிட்டோம் அப்படின்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்குது. ரெண்டாவது இது விசாரணை சம்மந்தமாக பெரிய அளவுக்கெல்லாம் இவங்க விரிவுபடுத்தலை அந்த வழக்கு. நீங்கள் பார்க்காத வழக்கு கிடையாது. ஞானசேகரன் மேலே வந்து கிட்டத்தட்ட 20 வழக்கு கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அது கன்விட்டும் ஆகியிருக்காரு அவர்.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சுதந்திரமா எப்படி சுத்த முடியும்? இல்லை, அது எப்படி உதயநிதி ஸ்டாலினை போய் சந்திக்க முடியும்? ஒரு தொடர் ஹேபிட் லாக் பண்றாரு. அதுவும் எப்படின்னு சொன்னால் உதயநிதி சுற்றி காவல்துறையினுடைய கட்டுப்பாடு தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். திருவங்கடம் என்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர் சூழ்ந்து இருக்காங்க. நீங்களும் நானும் நினைச்சா கூட உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த காவல்துறையினுடைய முழு அவங்க யார் வராங்க, என்ன, இவன் யார், எதுக்கு அப்படின்றது எல்லாத்தையும் அப்போது காவல்துறை வந்து இவனை வந்து சந்திக்க விட்டாங்களா? அப்போது திமுகவுடைய முக்கியமான அதிமுக்கியமான நபர்கள் கூட போகும்போது கூட விட்டிருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நபர்கள் கூட இவர் போயிருப்பாப்புல. அதனால் காவல்துறை கண்டுக்காமல் விட்டுருக்கோம். சரி, இந்த வழக்கு வந்து எதிர்கட்சிகள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுது. சரி, நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, இதுவரையும் முதல்வர் அதை பற்றி வாயை திறக்கலை, உதயநிதி ஸ்டாலின் வாயை திறக்கலை, யாருமே திறக்கலை. சரி, நீங்கள் என்ன பண்ணோம்? உடனே அவசரமாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பொள்ளாச்சி வழக்கில் இப்படி எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகணும்னு அதிமுக என்ன பண்ணிச்சு? சிபிஐ கொடுக்குறேன்னு கொடுத்தாங்களா இல்லையா? சொல்கிறேன், கொடுத்தாங்களா? அந்த வழக்கு சிபிஐ கொடுத்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி மாற்றிட்டு போங்க நீங்கள். அப்போ யாரும் எதிர்கட்சி என்ன சொல்லலாம்? எங்கள் மீது குற்றாலாம் சொல்லாதீங்க, நாங்கள் பிடிச்சோம், எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணீங்க, நான் சிபிஐ கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஏன் சிபிஐ கொடுக்குறதுக்கு ஏன் தமிழக அரசு தயங்குது? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் அப்படி கொடுக்குறது ஒரு ஒரு அரசுக்கு நல்ல பேர், ஒரு கெட்ட பேர் அப்படின்றீங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து சிலிண்டர் வெடிப்புக்கு வந்து அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி எடுத்து ஏன் என்ஐக்கு கொடுத்தீங்க? கொடுத்தாங்களா இல்லையா சார்? அப்போ வந்து குற்றவாளி அவங்க பிடிச்சிட்டாங்கல்ல, தமிழக காவல்துறை குற்றவாளி பிடிச்சிட்டாங்க, கைது பண்ணாங்க, நிறைய பேரை பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த வழக்கை என்ஐஏ கிட்ட ஏன் கொடுத்தீங்க? அப்போ தமிழக காவல்துறை கெட்ட பேர் வராதா? இப்போ இந்த வழக்குல வந்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க, இதை வந்து மாணவி பக்கம் நிற்கிறாங்களா இல்லையோ ஆர்ப்பாட மன்றத்துக்கோசம் வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாணவி பக்கம் நிற்கிறேன்னா மாணவி வந்து பொது வெளியில் அவங்க ஃபேஸ் காட்டக்கூடாதுன்றதுக்காக அங்கே போகாமல் இருக்காங்க. அதை விட்டுட்டு இதுக்கு நியாயம் வேணும். பெரும்பாலும் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிர்மலா தேவின்னு ஒரு பெண்ணு உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணை கைது பண்ணி விசாரிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு வழக்கு தான் விசாரணைக்கு போகுது. ஆனால் நோண்டி விசாரணை விரிவுபடுத்தும் போது தான் என்னாச்சு, அது ஒரு பெரிய லிஸ்ட்டே அதில் மாட்டினானு உங்களுக்கு தெரியும். எஸ்ஆர்எம் வேந்தர் முதல் கொண்டு ஏன் ஆளுநரே மாட்டினார் அதில், பன்வாரிலால் புரோகிதர் மாட்டினாரா இல்லையா அந்த இதில்? அப்போ எத்தனை பெண்களை தன் வயப்படுத்தி அந்த பெண்ணை வந்து அந்த கல்லூரி மாணவிகளை இது போன்ற அரசியல்வாதிகளுக்கும் இப்போ செல்வந்தர்களுக்கும் கல்லூரியினுடைய தாளர்களுக்கும் விருந்தாக்கு நான் கூட்டி கொடுத்தா தான் நான் பேசணும். அப்போ அதை நம்ம இது பண்ணோம். அப்படி பண்ணான்ற விஷயம் அந்த விசாரணை விரிவுபடுத்த பிறகு தான் தெரியும். அந்த பெண்ணு ஒரு பெண்ணு வழக்கு கொடுத்து அதை மட்டும் இது பண்ணி கைது பண்ணி போட்டு தான் அது பெருசு இல்லையா? இப்போ திருவாங்கலாம் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய படுகொலையில் A1 இருந்தார், அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். இப்போ இதில் வந்து ஞானசேகரன் வராரு. ஞானசேகரன் வந்து இப்போ அந்த சார் யாருன்றப்போ பலருக்குமே யாரோ ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லப்படுது. நீங்கள் திருவேங்கடத்தை ஞானசேகரன் ஒப்பிடும்போது இப்போ இவருக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல, அந்த சாரை காப்பாற்றணுன்றதை முனைப்போட இருப்பாங்களோ? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க. அதுக்குள்ளே வந்து இவனை போட்டு தட்டாலும் போட்டு தள்ளிடும், திருவேங்கடத்தை போட்டு தள்ளுற மாதிரி. அப்படியேப்பட்ட சாரா அந்த சாரு இருக்கலாங்க. ஏங்க, அதாவது அரசியல்வாதிகள் பொம்பளைங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது இடைஞ்சல் வருது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தற்காத்துக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க இல்லையா? வருண் ஐபிஎஸ் அவருக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த படிப்போர் வந்து வீதிக்கு வந்துருச்சு. என்னுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வழக்கை நடத்துமான்னு சொல்லிட்டு வருண் ஐபிஎஸ் சொல்றாரு. அண்ட் சீமான் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அந்த அளவுக்கு சீனில் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம வருண் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஆரம்பிச்சது வருண்குமார் தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், அவர் கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது எப்போவுமே ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு அதிகாரி ஒருத்தனை கைது பண்ணுறாங்கன்னும் போது அது அதிமுக ஆட்சியிலும் அப்படி நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் டாக்டர் ராமதாஸ் இது போல் ட்ரோல் பண்ணியிருக்காரு, சில அதிகாரிகளை கார்ன் அவுட் பண்ணி. அந்த அடிப்படையில் கார்ன் அவுட் பண்ணது தான். பட் அதை வந்து வருண்குமார் வந்து அது ரியாக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிருக்கு இப்போ என்னுடைய பார்வையில். ஏன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து டெல்லிக்கு போய், அதாவது ஆல் இண்டியா ஐபிஎஸ் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸில் சண்டிகரில் நடந்த கான்ஃபரன்ஸில் போய் நாம் தமிழ் கட்சி வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, அது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லி பேசுனது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அது வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி.
அவங்க வந்து இதுவரையும் ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் எதுவுமே நடத்தலை. அவங்க பார்த்துருக்கீங்களா? ஜனநாயக வழியில் போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு கட்சியே பொது தளத்தில் போய் அப்படி பேசுறது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த அவங்க இதுக்கு எதிரானது. ஒரு கால் நீங்கள் விசாரணையில் நாம் தமிழ் கட்சி நண்பர்களை அதாவது நபர்களை கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது உங்களுக்கு சில பல ரகசிய தகவல் கிடைச்சிருந்ததுன்னா அது ரகசியமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை இன்டர்போலோ அல்லது இன்டெலிஜென்ஸ் அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கையில் ஒப்படைச்சு அவங்க அதை விசாரணை பண்ணி அதில் வந்து உண்மையாக இருந்தால் அது சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. பட் அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறீங்க, அங்கே நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க, யாருடைய ஸ்பீச்சும் வெளியே வரல, இவர் பேசுனது மட்டும் எல்லா சோஷியல் மீடியாவில் வருதுன்னு சொன்னால் அப்போ இது ஒரு வன்மம் தானே. அப்போ ஒரு அரசியல் கட்சியை ஒரு திட்டமிட்டு ஒரு காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ சீமானவர்களை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட்டோட பண்ணுறாருன்னா என்ன காரணமாக இருக்கும்? எத்தனையோ அரசியல் கட்சிகள் போல தானே அவருக்குமே சீமானு. இதில் என்னன்னா எல்லாருமே ஒரே மாவட்டத்தை சார்ந்தவங்க. மேபி அதில் ஏதாவது இருக்கலாம், மற்றபடி அதை தவிர்த்துட்டு வேற எதுவும் பார்க்க முடியல இதில். இப்போ நீ என்ன தமிழனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாரு இல்லையா? அப்போ வந்து ஒரு பர்சனலாக இல்லை, நான் சொல்ல சீமான் ஐபிஎஸ் வருண்குமாரை மட்டும் தமிழனான்னு கேட்டார். எல்லாரையும் தான் கேட்குறாரு. பார்க்குறீங்களா இல்லை? நம்ம அது எல்லாரும் நான் தமிழன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யாரும் சர்டிஃபிகேட்டோட எடுத்து நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நிரூபிக்கிறதே இல்லை. இதுதான் நம்ம ஃபேக்ட்டு, இதான் நடந்துட்டு வருது. அப்படிங்கும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சீமான் வந்து அங்கே சாதியை பற்றி பேசினார், அது எனக்கு ரொம்ப வந்து மனசு நெருடல் ஏற்பட்டது. அவர் மீது நீங்கள் கிரிமினலோ இல்லை சிவில் கேஸோ நீங்கள் இல்லை வழக்கு போட்டு அது சம்மந்தமாக அந்த கோர்ட்டுக்கு வரும்போது செய்தியாளர் கோர்ட்டுனா இல்லைங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்களே ஹஸ்பெண்ட் உங்களுக்கு தெரியும், கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கப்புறம் அது சம்மந்தமாக வெளியே பேச சட்டவிரோதம் தானே, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தானே, பாதிக்கப்படவில்லை, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோர்ட்டில் வழக்கு போட்டுறீங்க, வெளியே வந்து எல்லா விவரத்தையும் எனக்கும் சீமானுக்கும் எல்லா பிரச்சனைன்றது விழாவையே பேசுகிறீங்க. அவர் தூது அனுப்புனாருன்றீங்க, அவர் மீடியாவில் பேசும்போது தான் புலி பின்னாடி வந்து எலி அப்படின்றாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அதிகாரி நீங்கள் இந்த அளவுக்கு மோட்டிவேட்டாக ஒருத்தனை அட்டாக் பண்ணும்போது ஒரு அரசியல் தலைவர் உங்களை அட்டாக் பண்ணுறது என்ன தவறு இருக்குது? நீங்கள் வழக்கு போட்டீங்க சார். ஆமாம், நானே சொல்கிறேன், வழக்கு நீங்கள் போட்டீங்க பிறகு தான், வழக்கு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீதிமன்றம் தீர்மானிக்கணும் சீமான் குற்றவாளியா அல்லது வருண்குமார் போட்ட வழக்கு பொய்யா அப்படின்றது. புரியுதுங்களா? அப்போது இது வந்து ஒரு பாமரனுக்கு கூட தெரிஞ்ச விஷயம், ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரிக்கு தெரியாது. அது இப்போ உதாரணம் சட்டை கழட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சட்டை கழட்டி வாங்கன்னு சொல்கிறது நம்ம சீமான் மட்டும் சொல்லலை, ஏன் இதே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, கலைஞர் சொல்லியிருக்காரு, ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு எதிர்கட்சிகள் கோபமாக போலீஸை தான் திட்டுவாங்க. எந்த போலீஸும் இப்படி ரியாக்ட் பண்ணது இல்லையே. ஏன்னு சொன்னால் காவல்துறை என்பது அது சட்டை கழட்டி வாங்கன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த பதவியில் இருக்கீங்க. அப்போ அந்த பதவி இருக்கும்போது நீங்கள் அரசினுடைய ஒரு அங்கம் இல்லைங்களா? அப்போ உங்கள் பின்னாடி ஒரு அரசே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் மோத முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 100-200 பேர் சேர்ந்து போராடிட்டு இருப்போம், ஒரே ஒரு போலீஸ்காரன் வருவான், ஏய் எல்லாம் ஓடு போடா அப்படின்வான், சொல்கிறானா இல்லையா? நம்ம என்னடா நம்ம வயசு கூட மரியாதை கூட போடா வாடான்றான போலீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யாராவது கேள்வி கேட்குறோமா? கலைஞ்சிரும். எதுக்குன்னா அவருக்கு கொடுக்கல நம்ம மரியாதை, அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு தான் கொடுக்குறோம். புரியுதுங்களா? அதேமாரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கீங்க, நீங்கள் பயன்படுத்துகிற வாகனம் அரசு வாகனம், நீங்கள் தங்கியிருக்கிற மாளிகை அரசு மாளிகை வீடு தானே, நீங்கள் வந்து கரண்ட்டு செலவு பண்ணுறீங்க, அது அரசு தான் காசு கொடுக்குது, நீங்கள் தண்ணி செலவு பண்ணுறீங்க, அதுக்கு அரசு தான் கொடுக்குது, எல்லாம் நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்துக்கே அது அரசு தான். அப்போ அரசு கொடுக்குதுன்னா அது மக்களுடைய வரி பணம். அப்போ மக்கள் அப்படி ஒரு அரசு அதிகாரியாக இருந்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதியை டார்கெட் பண்ணுறது ஏன்? அப்போ திமுக சொல்லுது அவங்கள இப்படி பேசுங்கன்னு. அப்போ திமுக சொல்லுதுன்னு சொன்னால் அப்போ திமுக அந்தளவுக்கு ஒரு காக்கி சட்டைக்கு பின்னாடி நின்று ஒழிஞ்சிக்கிட்டு அரசியல் பண்ணணும். இந்த கேவலம் வந்து 60 ஆண்டு கால அரசியல் மூத்த கட்சி திமுக இல்லையா? நேரு கிட்ட இந்திரா காந்தி கிட்ட அரசியல் பண்ணியிருக்காங்க, ராஜீவ் காந்தி கிட்ட அரசியல் பண்ணியிருக்காங்க, சோனியா காந்தி கிட்ட அரசியல் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா கிட்ட பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் கிட்ட பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பெரும் தலைவர்கிட்டெல்லாம் அரசியல் பண்ண ஒரு திமுக இன்னைக்கு வந்து சீமானை எதிர்க்க முடியாமல் சாதாரணமான ஒரு வருண் ஐபிஎஸ் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறது ஏன்?